கொடுங்க, ஒரு நிமிஷம் கொடுமா. எப்படி இருக்கு? இது வேற மேட்சா இல்லை. ஆக்சுவலி இந்த இப்போ நான் பார்க்குறேன் இல்லை, இது வந்து ஜூட் சில்க்கு. இது வந்து பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டில் அவ்வளோ பாப்புலராக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஐ லவ் திஸ் சாரீ. ஏன்னா நான் வந்து பெரும்பாலும் ஆஃபீஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, ஈவெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பட்டு புடவை தான் கட்டிக்கிறவங்க. ஆனால் இந்த மாதிரி சில்க் எனக்கு ஏன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்க, இது எல்லா அக்கேஷனுக்கும் கட்டிக்கலாம். நான் கல்யாணத்துக்கு போகிறேன்னா இதே சாரிக்கு ஒரு ஹாரம் போட்டுட்டேன்னா கிராண்டாக இருக்கும். அந்த ஹாரத்தை கட்டி வச்சுட்டு ஆஃபீஸில் உட்காண்டேனாக்கா அது வந்து ஆஃபீஸ்க்கு கட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் மீட்டிங் போகிறதே ஒரு நல்ல ஒரு எத்தனிக் ஒரு வேறு இது போட்டுட்டு ஒரு பீட்ஸ் அது மாதிரி போட்டுட்டா மீட்டிங் போகலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு சாரீ அப்படின்னா இந்த சாரீ. ஸோ இந்த சாரீ வந்து நான் ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நான் வந்து இதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டுருக்கேன். ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா, எனக்கு என்னன்னா, நான் காலம்பரை எங்கள் வீட்லேயே எல்லாரும் கலாட்டா பண்ணுவாங்க, மீராம்மா குளிச்சாச்சு பட்டுப்புடவை கட்டிட்டாச்சு அப்படின்னு. நான் காலையில் கட்டினேன்னா நைட் 9 மணி 10 மணிக்கு தான் வந்து அந்த சாரியே மாற்றுவேன். எங்கே போனாலும் அதோடய போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அதுவும் பிரியா அவங்கள்ட்ட வந்து நான் ஒரு 5-6 வருஷமாக எனக்கு அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்களோட எங்கள் வீட்டு திரு மோகனோட பேரனும் அவங்க பொண்ணும் ஒன்றா படிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க. ஸோ அந்த வகையில் அவங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க. பட் அதை தாண்டி அவங்க வந்து நிறைய ஹோல்சேலில் வந்து எல்லா கடைகளுக்கும் கொடுத்ததை தாண்டி இப்போ ரீட்டைல் மார்க்கெட்டிங்க்கு வந்திருக்காங்க. சாய் லக்ஷ்மி சில்க்ஸ் அப்படிங்கிற பேரில் அவங்களும் அவங்க ஃப்ரெண்டுமா சேர்ந்து பண்ணுறாங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட்மா. நல்ல நல்ல பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கணும். நீங்கள் வந்து ஹோல்சேலில் கொடுத்த ரேட்டையே இதுக்கும் கொடுக்குறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் வந்து விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அதனால் நம்ம ரேட்டையும் அதே மாதிரியே பார்த்து கொடுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூப்பா. தேங்க்யூ.